கர்த்தருடைய பிரஸ்தாபத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணுங்க. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இத செஞ்சு பார்க்கறதே இல்ல. உண்மையாகவே நம்ம கர்த்தர நம்ம இருதயத்திலிருந்து நம்ம துதிக்கிறோமா? இல்ல வாயின் வார்த்தையை வச்சு நம்ம துதிச்சு கொண்டிருக்கோமா? இல்ல நிறைய பேர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தேவனை துதிப்பாங்க, ஆராதனை செய்து பாடுவாங்க. பட் அதெல்லாம் உண்மையாவே நம்ம இருதயத்தின் நிறைவினால வருதா? இல்ல சும்மா வாயின் வார்த்தையில வருதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பா முன்னாடி அவருடைய பையன் சொல்றதெல்லாம் சரிப்பா, நான் செய்றேன்ப்பா, நான் கரெக்ட்டா இருக்கிறேன்ப்பா, நீங்க சொல்றபடியே நான் செய்றேன்ப்பான்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கு முன்னாடி எல்லாமே ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு, பின்னாடி அவங்க அப்பா போனதுக்கப்புறம், அவருக்கு ஒரு வேலையே இல்லங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க. அத செய், இத செய்ன்னு சொல்லுவாரு. அத செய்யாதன்னு சொல்லுவாரு. இவருக்கு ஒரு வேலையே இல்ல. இவர போய் எனக்கு அப்பாவா குடுத்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட அப்பாவ அவன் என்ன பண்றான்? கடிந்து கொள்றான். இப்படிதான் நெறைய நேரம் நம்மளும் இருக்கிறோங்க. நமக்கு தேவன் எவ்வளவு அன்பா இருக்காரு, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவர் நம்மளுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்கிற காலத்திலும், வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன காரியங்கள்லாம் செய்ய போகிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம தேவன் மேல அன்பா இருப்போம். ஏன் நம்ம ஏன் தேவன் மேல அன்பா இல்லன்னா, நம்மள தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னே தெரியல. ஏன்னா கடவுள் அப்படித்தானே சொல்றாரு, "நீ என் மேல அன்பா இருக்கிறியா? நீ என் மேல அன்பா இருந்ததுன்னா, என் கட்டளைகளையும், என் கற்பனைகளையும் நீ கைக்கொள்வ. நீ என் கட்டளைகளையும், கற்பனைகளையும் கைக்கொள்ளாத காரணத்தினால தான் உன் இருதயம் கடினப்பட்டுருச்சு. அதனால தான் நீ வெறும் வாயில என்ன துதிக்கிற, உன் வாயில என் கனம் பண்றேன்னு" சொல்றார். அந்த வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். "இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது." கடவுள் என்ன சொல்றாருன்னா, வெறும் வாயில தான் எனக்கு கனம் பண்றாங்க. கனம்னா என்னன்னா, ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லையா? ஒரு கனம் பொருந்திய இல்லையா? அவங்கள நம்ம மேன்மையா நினைக்கிறது. அத நம்மலாம் எப்படி பண்றோமா, வெறும் வாயில தான் பண்றோம்ன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இந்த வசனம் கோட் பண்ணி தான் நீங்க பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல மார்க்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 7 6, 7, 8 3 வசனம் நீங்க வாசிங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, "இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது" என்றும். அதாவது என்ன சொல்றாரு, கடவுள் உன் வாயில மட்டும் தான் என்ன அப்பா, பிதாவே உங்க மேல அன்பா இருக்கேன்னு சொல்றேன். ஆனா உண்மையாவே என் மேல அன்பு இல்லைன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. ஏன்னா, அதாவது நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பைபிள தியானிச்சு இல்ல பரிசேயர், சதுசேயர்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்னென்ன கற்பனைகள்லாம் ஈஸியா இருக்கோ, அந்த கட்டளைகளையும், கற்பனைகளையும் மக்களுக்கு போதிச்சு, நீங்க அத மட்டும் செஞ்சா போதும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆவியானவர் துணை இல்லாம அந்த வேதத்தை படித்து, அவருடைய மனித ஞானத்துல என்ன